ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை தொட்டு இன்றைக்கு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசித்து அவரை நம்பி இருங்கள். ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். ஆன்லைனில் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக மற்றும் வீடுகளில் குழுக்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தூர ஊர்களிலும் மற்ற நாடுகளிலும் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் இந்த ஃபோன் மூலமாக அனுப்புவீர்களேயானால் அங்கே ஊழியர்கள் உங்களுக்காக காத்திருந்து ஜெபிப்பார்கள். அந்த ஃபோன் குறிப்புகளை எழுதி இங்கே கொண்டு வந்து உங்கள் ஜெப குறிப்புகளையும் கொடுப்பார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29:11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலேயே ஆகும். ஆமேன். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா வல்லமையும், எல்லா அதிகாரமும், எல்லா ஐஸ்வர்யமும், எல்லா பலமும் வல்லமையும் அவர் ஒருவருக்கு உண்டு. அவர் ஒருவனை பலப்படுத்த அவராலே முடியும். ஒருவனை கனப்படுத்த அவராலே முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஒரு தெய்வம் என்பதை இந்த ராத்திரி நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் நம் எதிலே வல்லமை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே, கர்த்தரில் பலப்படுங்கள். அவரிடத்தில் இருக்கிற சத்துவம், அவருடைய வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு விரோதமாக ஒரு சத்துரு இருக்கிறான். அந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்க வேண்டும். பொல்லாத பிசாசு உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் வேலைக்கு விரோதமா, உன் சரீரத்துக்கு விரோதமா பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து உன்னை மேற்கொள்ள பார்ப்பான். ஆகினால் உனக்கு ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீ பலப்படணும். ஆண்டவரே, உம்முடைய பலனை எனக்கு தாரும் என்று கேட்டால், அவர் எல்லா பலமும் உடையவர், எல்லா வல்லமையும் உடையவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் படைத்த அந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை உனக்கு ஆண்டவர் தருவார். ஆமேன். உன்னாலே இந்த பிசாசை ஜெயிக்க முடியாது. ஆனால் உனக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை தருவார். அவரிடத்தில் அந்த வல்லமையை கேட்கணும். எனக்கு அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. உன் வீட்டில் இப்போ உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு துரத்த வல்லமை உடையவர். உனக்கு இருக்கிற பயத்தை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்ய இந்த ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன். அவரிடத்தில் சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. இன்றைக்கு ராத்திரி அந்த வல்லமை நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து பாவத்தின் வல்லமையை மேற்கொண்டிருக்கிறார். பாவத்துக்கு வல்லமை உண்டு. நம்மால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. கோபப்படாமல் இருக்க முடியாது.
நம்ம மற்றவங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பலவிதமான சண்டையின் ஆவி சில ஆட்களுக்கு வீட்டில் சண்டை போடாமலே இருக்க முடியாது. எதையாவது ஒரு குறை சொல்லணும், எதையாவது ஒரு சண்டையை பண்ணி வாழ்க்கையை கெடுத்து கொண்டே இருக்கிற பிசாசு இருப்பான். இப்படிப்பட்ட ஆவிகளெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர் பலன் தருவார். ஆண்டவர் மரணத்தின் மேலே வல்லமை உடையவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், அது மேலே வல்லமை அவருக்கு உண்டு. சாத்தானை ஜெயித்தவர், அவன் மேலே அவருக்கு வல்லமை உண்டு. அவருக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற வல்லமை ஏராளமாக இருக்கிறது. அவருக்கு முடியாது ஒன்றுமில்லை. எல்லா வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க அவர் வல்லமை உடையவர். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு துர்க்குணங்களை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனம். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய வசனம். இந்த உலகத்தில் முதலாவது நம்ம வாழ்க்கையில் வியாதி சுகமடைகிறதுக்கு முன்னால் நம்முடைய பாவ வழிகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் ரட்சிக்கப்படணும். அதில் சுகம் வரணும் முதல்ல. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லா அழுக்கையும் நம்மை விட்டு நீக்கணும்னு விரும்புகிறார். எல்லா கொடிய துர்க்குணமும் நம்மை விட்டு போயிடணும். கொடிய துர்க்குணம் மனுஷர்களுக்குள்ளே இருக்குது. கொலை இருக்கிறது, கொள்ளை இருக்கிறது, பொய் இருக்கிறது, ஏமாற்று காரியங்கள் இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, காம விகாரம் இருக்கிறது, இன்னும் பல விதமான கொடிய துர்க்குணங்கள் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், தூரத்திலே டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம், பல விதத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடிய துர்க்குணம் இருந்தாலும், எந்த அழுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த விதமான அசுத்தமான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கிவிட்டு உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ராத்திரி உங்களுக்கு வருகிற இந்த தேவனுடைய வசனம், இந்த தேவ ஆவியின் வல்லமையோடு உங்களுக்கு வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் மாறிவிடும். உங்கள் கோபம், உங்கள் எரிச்சல், உங்கள் பொறாமை, உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றி பேசுவது, கெடுத்து பேசுவது, மற்றவர்களை கெடுப்பது, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யாவிட்டால் அவர்கள் மேல் வருத்தம் அடைவது, பலவிதமான காரியங்கள் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும். சில ஆட்களில் கண்டா உங்களால் நீங்கள் பேச மாட்டீங்க. பலவிதமான காரியங்கள், கொடிய துர்க்குணங்கள், அழுக்குகள், கரைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் ரட்சிப்பதற்கு வல்லமையுடைய தேவ வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. அந்த வசனம் வரும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். என் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கொடிய துர்க்குணம் உடையவனாக, பாவ வாழ்க்கை உடையவனாக வாழ்ந்த போது, ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வந்தபோது ஆண்டவருடைய வசனம் என்னோடு பேசினது. ஆவியானவர் என்னோடு பேசினார். அந்த வசனத்தின் வல்லமை என் குணத்தை மாற்றி அமைத்தது. என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், என்னை ரட்சித்தார். உன் வாழ்க்கையை அப்படியே ரட்சிக்க வல்லமை உடையவர். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவே என்னை ரட்சியும் என்று நீ கூப்பிட்டு பார். ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். ஒரு மனிதன் பேதுரு, அவன் ஒரு தண்ணீரிலே நடந்த போது தண்ணீருக்குள்ள மூழ்கி போனான். அந்த நேரம் இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட போது அவனை அந்த பயங்கரமான அலையின் கடலில் இருந்தும், அந்த பயங்கரமான அந்த கடலுக்குள்ள உள்ள போன அவனை
கைப்பிடித்து தூக்கி நடக்க வைத்து ரட்சித்து அதே கர்த்தர் உன்னுடைய பாவ வாழ்க்கையில் இருந்தும் உன்னை தூக்கி எடுத்து உன்னை ரட்சிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உன் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனத்தை ஏற்றுக்கொள். 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இருக்கிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை உன் மேலே வந்து தங்கணும். உன் வாழ்க்கையில் பல பலவீனங்களோடு வந்திருக்கலாம். அந்த பலவீனத்தின் மத்தியில் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நீ இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் கிறிஸ்துவின் வல்லமை உன் மேலே வந்து தங்கும். எத்தனை பேர் இன்னைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க? கைவேத்து காண்பீங்கள். உங்கள் பலவீனத்தின் மத்தியில் உங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமான செய்தி, உன் மேலே அவருடைய வல்லமை வந்து தங்கும். உன் மேலே அவருடைய வல்லமை வந்து இறங்குகிறது. இப்பொழுது நீ என்ன பலவீனத்தில் இருக்கிறையோ, இன்னைக்கு ஆண்டவர் உன் பலவீனத்தின் மத்தியில் அவருடைய வல்லமையை வைத்து உன்னை சுகமாக்குறதை நீ காண முடியும். இந்த நேரத்தில் தானே அந்த விசுவாசம் உனக்கு இருக்கும்போது உன் பலவீனம் இன்னைக்கு நீங்கி போயிடும். ஆண்டவருடைய வல்லமை உன் மேலே வரும். அந்த வல்லமை உன் மேலே வந்து உன்னை சுகமாக்கும். அவருடைய கிருபை என்று சொல்லுவது, அந்த கிருபை உன்னை ரட்சிக்கும். அந்த கிருபை பாவத்தை மேற்கொள்ள உனக்கு வல்லமை தரும். அந்த கிருபை தான் உனக்கு பலவீனமான சமயத்தில் உதவி செய்ய அவருடைய வல்லமையை உனக்கு கொண்டு வரும். ஏற்ற சமயத்தில் உனக்கு உதவி செய்கிற கிறிஸ்துவனுடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையில் உன் மேலே இருக்கிறதை நீ உணர்வாயாக. ஹல்லேலூயா. நீ யாராயிருந்தாலும் உன்னை தொட அவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இருக்கிறது. ஐயா, எனக்கு பலவீனம் இருக்கிறது, என்னை மாற்றும் என்று நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவர். பிலிப்பியர் 3:10 நாம் வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். சரி, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் அவர் இந்த பூமியின் மண்ணிலே இருந்தார். 3வது நாள் இந்த இயேசு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு வெளியே வந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் உன் வாழ்க்கையில் உனக்கு சுகம் கொடுக்க, உன்னை பலப்படுத்தி உனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுப்பார். உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லும்போது செத்திருக்கிறதை உயிர்ப்பிப்பார். செத்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். செத்த லாசரு 4 நாளாய் மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பினார். ஆமேன். ஒரு சிறு பெண் மரித்து அவள் வீட்டில் இருக்கும்போது அவளை போய் எழும்பு என்று சொல்லி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். அவள் உயிரோடு கூட எழும்பினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டவர். உன் அவயவங்கள் செத்திருக்கலாம், உன் அவயவங்கள் கைகள் சரியாக செயல்பட முடியாமல் இருக்கலாம். கேன்சர் வியாதியினாலே பல விதத்தில் உன் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாப்பிடுகிற மருந்துக்கள் உன்னை வேதனைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ விசுவாசித்தால் உன் மேலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும். எதெல்லாம் செயல்படுத்த முடியலையோ அதை செயல்படுத்துவாய். எழும்பி நடக்க முடியாத நீ எழும்பி நட. ஆமேன். பார்க்க முடியாத நீ, உன் கண்கள் செத்திருக்கும், நரம்புகள் செத்திருக்கும், அவைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உன் செவிட்டு காதுகளை திறக்கிற ஆண்டவர். உன் அவயவங்கள் என்னென்ன அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அவயவங்கள் எல்லாவற்றிலும் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர் உன்னுடைய சாவுக்கேதுவான சரீரத்தையும் அவருடைய ஆவியின் வல்லமையினாலே உயிர்ப்பிப்பார்.
உன் வாழ்க்கையில் சாவுக்கு ஏதுவான எது இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. பயந்து கொண்டிருப்பாய், ஐயோ எனக்கு கேன்சர் வந்துட்டேன், நான் சாக போகிறேன், எத்தனை நாட்கள் இருக்க போகிறேனோ தெரியலையே என்று வேதனையோடு உனக்கு அடிக்கடி பிசாசு பேசுவான். அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, நீ பிழைத்திரு, எனக்காக பிழைத்திரு, எனக்காக நீ வாழ வேண்டும் என்று உன் வாழ்நாளை கூட்டி கொடுக்கிற ஒரு ஆண்டவருடைய ஒரு வல்லமையை இந்த ராத்திரி வேளை நீ உணர்வாயானால் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு அனுப்புவார். அவர் உன் பலவீனங்களை மாற்றுவார். உன் இறுதிய வாழ்வுகள் அடைக்கப்பட்டிருக்கும், பலவிதமான போராட்டங்களோடு நீ இருப்பாய். ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன் கிட்னி பிரச்சனையை கர்த்தர் மாற்றி அமைத்து உன் கிட்னிக்கு புது உயிர் கொடுக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். உன் நரம்புகள், செத்த நரம்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாது. 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு 2 காரியங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அப்படியே திவ்ய வல்லமையானது நமக்கு தரும். அடுத்த வசனம் வாசியுங்கள். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான எல்லா கேட்டுக்கும் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய வல்லமை ஆண்டவர் தந்திருக்கிறார். வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். எதற்காக? தேவ பக்தியோடு வாழ, இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவனுடைய காரியங்கள், உலகத்தில் வாழ்வதற்குரிய எல்லா காரியங்களுக்காகவும் நம்முடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுபாவங்கள் தெய்வீக சுபாவமாக மாறணும். சில நேரம் சில ஆட்கள் சுபாவத்தை பார்த்தா பிசாசுகள் மாதிரி இருக்கும், பிசாசு குணம் எல்லாம் இருக்கும். சில ஆட்கள் சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் குரங்கில் இருந்து வந்தோம்னு சொல்கிறாங்க. குரங்கில் இருந்து வந்தால் இப்போ நமக்கு அப்போ எந்த புத்தி தான் இருக்கும்? குரங்கு புத்தி எப்படி இருக்கும்? குரங்கு புத்தி ஒரு இடத்துல இருக்காது. அது பாட்டுக்கு குதிக்கும், ஆடும், அப்படியே இருக்கும். சில சின்ன பிள்ளைகளை பார்த்தா இது குதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கும். அதை போல தான் இல்லாட்டா நம்மலாம் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு ஆண்டவருடைய சுபாவம் அமைதியாக, பொறுமையாக, அன்பாக, நல்ல இரக்கமாக, தயவாக, உதவி செய்கிற குணமாக அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே வரணும். சில நேரம் நமக்கு தெய்வீக சுபாவம் இல்லாமல் நமக்கு பலவிதமான சுபாவங்கள் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை மாற்றும், என் குணத்தை மாற்றும், அதுக்குரிய வல்லமை தந்திருக்கிறே, வாக்கு தத்தம் தந்திருக்கிறே. இந்த உலகத்தில் நான் ஜீவனம் பண்ணுறதுக்கும், இந்த உலகத்தில் தெய்வ பக்தியாக வாழ்கிறதுக்கும் எனக்கு உம்முடைய வல்லமையை அனுப்புன்னு சொல்லி ஆண்டவருடைய வல்லமைக்காக நம்ம கேட்கணும். இந்த உலகத்தில் தெய்வ பக்தியாக வாழணும். ஒரு தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடை உடுத்தணும். சில ஆட்கள் உடை உடுத்துறதை பார்த்தா இருக்கிற பக்தியும் போயிடும். சில ஆட்கள் முடி சீவுறதை பார்த்திங்கன்னா அந்த பக்தியே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் பிள்ளைகள் நடக்கும்போதும் பேசும்போதும் பார்க்கும்போதும் வாலிப பிள்ளைகள் சில நேரம் அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தியே இல்லை. தெய்வ பக்தி வேணும். தெய்வ பக்தி உள்ள ஒரு பெண் என்று சொல்கிற அளவுக்கு பார்த்தாலே தெய்வ பக்தி உள்ள ஒரு பெண்
என்று சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கணும். சிலர் தேவபக்தியின் வேஷம் போட்டிருப்பாங்க, உள்ள பக்தியாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஆளை பார்த்து அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வெள்ளையாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் இனி நம்பிடாதீங்க, என் உள்ளமெல்லாம் கருப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ வாழ்க்கையில் வெளியே வெள்ளையாக கொடுத்திருந்தாலும் உள்ள கருப்பாக இருக்குது. நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். உனக்கு உண்மையான தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆண்டவருடைய வல்லமை இருந்தால் தான் வாழ முடியும். இன்றைக்கி ஆண்டவரே நான் உண்மையாக வாழுவேன்ப்பா, என் பாவத்தெல்லாம் நீர் மன்னிச்சு என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், இன்றையிலேருந்து நான் ஒரு புது ஆளாக மாறணும், ஒரு புது மனுஷியாக மாறணும், உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு 12 வருடமாக வியாதியுள்ள இரத்த போக்குள்ள ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று விசுவாசித்து பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கும் போது அவர் பக்கத்தில் போக முடியாமல் இருந்தபோது எப்படியோ குனிந்து அவள் அந்த வஸ்திரத்தை தொட்டபோது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு ராத்திரி அந்த வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது என்று விசுவாசித்து உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வான். நீ எந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்போ அந்த வல்லமை அந்த இடத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் போகும்போது அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சுகமாவோம் என்று சொன்னார்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவருடைய வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. அவருடைய சீஷன் பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டால் எனக்கு சுகமாகும் என்று விசுவாசித்தார்கள். அந்த நிழலில் வல்லமை இருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலே வல்லமையோடு அமோகமாய் இருக்கிறது. அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலே சுகமாக்கும் வல்லமை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திமிர்வாதக்காரனை அங்கு கொண்டு வந்த போது அந்த திமிர்வாதக்காரன் அந்த கூட்டத்திலே சுகமாக்கப்பட்டான். அந்த கூட்டத்திலே சுகமாக்கும் வல்லமை இருந்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. அவருடைய வார்த்தை புறப்பட்டது. பயங்கரமான காற்றுகள், பயங்கரமான அலைகள், கடலின் அலைகள் கொந்தளித்த போது இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னபோது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளிலே வல்லமை வந்தது. அதே போல இந்த ராத்திரி உன் குடும்பம் கொந்தளித்து கொண்டிருக்கலாம், உன் குடும்பம் பிரிந்து போகிற அளவில் இருக்கலாம், உன் குடும்பத்தில் பல போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம், அலைகள் அதிகமாக இருக்கலாம், காற்றடித்து கொண்டிருக்கலாம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டினவர். இந்த ராத்திரி உன் காற்றையும் கடலையும் அதட்டி உன் வீட்டுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை கொண்டு வர அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் ஆண்டவர் அவருடைய வல்லமையை எல்லா இடத்திலும் காண்பித்தார். இந்த ராத்திரி இந்த இடத்தில் வல்லமை இருக்கிறது. நீ எந்த வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்வாய், நீ சுகமடைவாய். நாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஊழியர்கள் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆங்காங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கிறவர்கள் இந்த டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்க வல்லமை உடையவர். இன்றைக்கு நீ விசுவாசித்து உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறதை நீ சாட்சியாக சொல்லு. நீ செய்ய முடியாததை செய்து பார். ஆண்டவர் விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்கும் போது உனக்கு சுகம் உண்டாகும். யாராவது வந்து உன்னை தொடணும்னு நினைக்காத, நீனே விசுவாசி. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கும். உனக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொடுக்க அவர் இந்த வேளையிலே அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். முதலாவது, இயேசுவே என் பாவம் மன்னிக்கப்படணும்ப்பா, எனக்கு ரட்சிப்பு வேணும்,
என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட உள்ளே இருக்கிற எல்லா குறைகளும் மாறணும், எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படணும். வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணுகிற டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும், எனக்கு ரட்சிப்பை தாரும், என் வாழ்க்கையை மாற்றும் என்று கூப்பிடு. கர்த்தர் நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் பாவங்களெல்லாம் உன்னை விட்டு மாறிடும். நீ பாவம் செய்ய நினைச்சாலும் அது உன் பக்கத்தில் வராதபடி ஒரு வல்லமை ஆண்டவர் கொண்டு வருவார். அவரை நோக்கிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயா, என் பாவங்களை மன்னிக்கணும் இயேசுவே, நீர் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தீர். உம்முடைய ரட்சிக்கக்கூடிய வல்லமையுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் பாவத்தை மன்னிங்க என்று கேளுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த பாவ மன்னிப்பு வேணும், இந்த ரட்சிப்பு வேணும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். கை வைத்துன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கைகளில் அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாக தொடுவார். சீக்கிரம் முன்னால் வாங்க. பாவம் மன்னிப்பு வேணும், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க, எழுப்பி நிற்கிறவங்க முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கணும் என்று விசுவாசித்து வாங்க. கர்த்தர் உங்களை தொடுவார். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சொல்லுங்கள். அங்கே வீடுகளில் எழும்பி நிற்கிற நீங்கள் கொஞ்சம் முன்னால் போய் முன்னால் அந்த ஊழியர்கள் இருந்தால், அந்த எல்டர் இருந்தால் அவங்ககிட்ட முன்னால் போங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது வியாதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசு நம்முடைய பாவத்தை முதல்ல மன்னித்து ஒரு சமாதானத்தை இயேசு நமக்கு தரணும். இன்றைக்கி ஒரு ராத்திரி உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருவார். ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடும். நம்ம எல்லோரும் விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். என் பாவங்களை சிலுவையில் சுமந்து விட்டீர். என்னை நீதிமானாக்க, என்னை உண்மை உள்ளவனாக்க, என் பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து என் பாவங்களிலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறீர். இயேசுவே, என் பாவங்களிலிருந்து என்னை விடுவித்தருளும். எனக்கு சமாதானத்தையும் எனக்கு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் தாரும். இயேசுவே, என் வாழ்க்கையில் என் வீட்டிலே வந்து என்னோடு தங்கும். என் வீட்டையும் மாற்றும், வீட்டில் உள்ளவர்களையும் மாற்றும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும் என்று இயேசுவே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும், பதில் தாரும். விசுவாசித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் சுபாவம் மாறட்டும், எங்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். நீங்களே ஆண்டவர்கிட்ட அப்பாட்ட பேசுகிறது போல் வாய் திறந்து பேச பழகணும். விடாமல் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சு கொள்ளணும். சர்ச்சுக்கு நீங்கள் வரணும். பக்கத்து வீடுகளில் கூட்டம் இருந்தால் அங்கே போய் கலந்து கொள்ளணும். நீங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ வியாதிகளுக்காக ஜெபிக்கிற நேரம். வியாதிகள் நீங்கி போகும். இந்த எண்ணெய் பாட்டிலை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்குதோ, எந்த இடத்துல வேதனை இருக்குதோ, அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக
சுகம் கொடுப்பார். அந்த எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வீடுகளில் உள்ளவர்கள் எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண பிறகு எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு சோதித்து பாருங்கள், அந்த வியாதிகள் நீங்கி இருக்கும், அந்த வேதனை போயிருக்கும். தைரியமாக விசுவாசத்தோடு வந்து சாட்சி சொல்லணும். முதல்ல இன்றைக்கி உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன அற்புதம் நடந்துச்சு அதை சாட்சியாக சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போது நடந்த அற்புதம் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம எல்லோரும் இயேசுவை விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமேன். சரியாக காது கேட்காதவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஐயா காது கேட்கலை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காதில் கை வச்சு ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க, இப்போ ஆண்டவர் சுகமாக்குவார். எத்தனை பேர் காது சரியாக கேட்கலை? நல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல காது கேட்காதவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுறோம், உங்கள் நாமத்தினால இந்த எண்ணெய் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. உங்கள் நாமத்தினாலே ஆண்டவரே உடைந்த கால்கள் சுகமாகட்டும், எலும்புகள் முறிந்த எலும்புகள் சுகமாகட்டும், ஆண்டவரே முறிந்து போன எல்லா அவயவங்கள் சுகமாகட்டும். ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே ஆப்ரேஷனுக்காக காத்திருக்கிறவர்கள் ஆப்ரேஷன் இல்லாமலே சுகமடையும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் தானாய் மறைந்து போகட்டும், எல்லா செவிட்டு காதுகள் திறக்கட்டும், குருட்டு கண்கள் திறக்கட்டும், சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும். எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிற உம்முடைய வல்லமை இந்த எண்ணெயில் ஆண்டவரை வரட்டும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அந்த சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறீர், அடையாளங்களை செய்கிறீர், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை அருளி செய்கிறீர். இந்த இடம் முழுவதும் உடைய வல்லமை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், போராட்ட ஆவிகள், நெருக்கத்தின் ஆவிகள், எல்லா ஆவிகளும் வெளியே போயிடணும் இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கட்டிகள், வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான ஆவிகளும் உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற மருந்துக்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள், போராடுகிற ஆவிகள் வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் தொட்டரலும், சின்ன குழந்தைகளை தொடும் ஆண்டவருடைய நாமத்தினால். இந்த எண்ணெய் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம். எந்த இடத்துல கை வச்சிருக்கிறியோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வருகிறது. விசுவாசத்தோடு அந்த எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன். செயல்படாத கை விரல்கள் செயல்படட்டும், செயல்படாத எலும்புகள் ஆண்டவருடைய நாமத்தினாலே சுகமாகட்டும். ஆண்டவரே தோள்பட்டை வலிகளெல்லாம் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினால. உச்சந்தலையில் இருக்கிற வலிகள், உள்ளே இருந்து பரவி வருகிற வலிகளை சுகமாக்கும் ஆண்டவரே. தலையில் உள்ள கட்டிகள், காதுக்கு உள்ளே இருக்கிற புண்கள், கட்டிகள் சுகமாகட்டும். செவிட்டு காதுகளை நீ திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பார்வையற்ற மக்கள் பார்வையடைவார்களாக ஆண்டவருடைய நாமத்தினாலே. ஈரல் வியாதியை சுகமாக்கும், நுரையீரல் வியாதிகளை சுகமாக்கும், கல்லீரல் வியாதிகளை சுகமாக்கும், கணைய நீர்களை ஆண்டவரை சுரக்க செய்யும். உம்முடைய வல்லமை வந்து இறங்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நெஞ்சு வலிகளை சுகமாக்கும், வாய்வு சம்பந்தமான நோய்கள் இன்று சுகமாவதாக. எல்லா அசிடிட்டியும் இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இடுப்பு வலிகளை இன்றைக்கு நீர் சுகமாக்குகிறீர், இடுப்பு வலிகளை சுகமாக்குகிறீர். இரவு தூக்கம் முடியாமல் தூங்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு தூக்கத்தை வருவிப்பீராக. பயத்தின் ஆவியை இன்றைக்கு எடுத்து போடும். பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கி போயிற்று ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே வேற என்ன வியாதி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அருளி செய்யும். கடனிலே கஷ்டப்பட்டு ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் வாழ்ந்திருக்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே குடல் புண்களை சுகமாக்கும் ஆண்டவரே, மூல வியாதிகளை சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே.
கர்த்தாவே நீர் கட்டிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முதுகு தண்டிலே இருக்கிற வியாதிகளை நீக்கி போடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, பலவிதமான வியாதிகளில் ஆஸ்பத்திரிகளில் அவதியுற்றிருக்கிற மக்களுக்கு உம்முடைய சுகமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை இப்பொழுது புறப்பட்டு போயவர்களை சுகமாக்கட்டும். ஆண்டவரே, ஆப்ரேஷனுக்காய் காத்திருக்கிற மக்களை இன்றைக்கு தொட்டு ஆப்ரேஷன் இல்லாமலே சுகம் அடைவார்களாக. கழுத்து நரம்புகள், கழுத்து வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே, தைராய்டு வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீரழிவு வியாதிகளை சுகமாக்கும் ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா இறைப்பையில் இருக்கிற வேதனைகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியை சுகமாக்கும். எல்லா பலவீனம் மாறி போகட்டும். வீடுகளில் ஒரு சமாதானம் இருக்கட்டும். நீர் ஆசீர்வதி. நீர் எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். வியாதி பலவீனம் மாறி போனதுக்காக ஸ்தோத்திரம். பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு மாறிவிட்டது. உன் சரீரத்தில் நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் வந்திருக்கிறது. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.